ஹலோ வியூவர்ஸ், சிறுகதைக்கு ஆசை சீரியலோட நாளைக்கு எபிசோட கற்பனை கதையை சொல்ல போறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அண்ணாமலை முத்துக்கிட்ட சொல்றாரு, இது போல அந்த பையனோட மாமா வந்து பரசி வீட்லயே சம்பந்தம் பேசினாரா. என்னதான் அந்த பையன் குடும்பம் நல்லவன்னு சொன்னாலும் நம்ம ஒரு நாள்லயே அவனை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நீ என்ன பண்றனா, அவன் மாமா பரசி வீட்டுக்கிட்ட தான் கறிக்கடை வச்சிருக்காராம். நீ அங்க போயிட்டு கறிக்கடை மணியோட குடும்பத்தை பத்தியும் அவன் தங்கச்சி பையனை பத்தியும் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுன்னு சொல்றாரு. இதை கேட்ட முத்துவும், சரிப்பா இதுல என்ன இருக்கு, அந்த ஏரியால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வேலை செய்யறாங்க, அவங்க கிட்ட சொல்லி ஈஸியா விசாரிச்சு சொல்றேன்னு சொல்றாரு. இதை கேட்ட ரோகிணி, மணியா இந்த பேரு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஐயோ, அந்த ஏரியாவோட தான் நம்ம பிரவுன் மணியும் கடை வச்சிருக்காரு. ஒருவேளை இவங்க சொல்ற மணியும் அந்த மணியும் ஒரே ஆளா இருந்தா நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு வித்யாக்கு போன் பண்ணி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி போன்ட்டு வித்யாக்கு போன் பண்றாங்க. ஆனா வித்யா அந்த நேரம் முருகன் கூட பேசி இருந்தனால போனை எடுக்கவே இல்ல. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே, நம்ம தலையே வெடிச்சிருமே. சரி, நம்ம பார்லர் போற வழியில வித்யா வீட்டுக்கு போயிட்டு கேட்டுட்டு அப்படியே போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அண்ணாமலை, நான் இதை போல ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன அங்கிள், வர வர அடிக்கடி ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கு, நீங்க எப்பவும் புதன்கிழமை தான் ஸ்கூலுக்கு போவீங்க, ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி போற மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்குமா, அதுக்காக வர சொல்லிருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. ரோகிணியும் இன்னைக்கு மீட்டிங்க்கு கிறிஸ்டோட கிளாஸ் டீச்சர் நம்மளே வர சொல்லிருக்காங்க, இப்ப இவர் அங்க போனா நம்ம எப்படி ஸ்கூலுக்கு போறது, எப்படின்னா இவர் தடுத்தே ஆகணும் அப்படின்னு. மாமா, ஒரு நாள் தானே வேலைன்னு நீங்க சேர்ந்தீங்க, இப்ப என்ன அடிக்கடி வர சொல்றாங்க, இப்படி எல்லாம் நீங்க வேலைக்கு போனோம்னு என்ன அவசியம், நாங்க எல்லாரும் சம்பாதிக்கிறோம், நீங்க தயவு செஞ்சு வேலையை விட்டுட்டு நின்னுடுங்க அப்படின்னு இப்பவே சொல்றாங்க. இதை கேட்ட முத்து, என்ன பார்லரமா, அவரே ரொம்ப நாள் வீட்டுல இருந்துட்டு இப்பதான் வெளியே கொஞ்சம் நடம் வர்றாரு, போயிட்டு தான் வரட்டுமே, சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாக்குறதுக்கு இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க கிறிஷ் வேற இருக்கான். நானே சரி, நம்ம அப்பா படிக்கிற ஸ்கூல்ல தான் கிறிஷ் இருக்கான், அவன் நம்ம அப்பாவை பார்த்துப்பான்னு சந்தோஷமா இருக்கேன். இப்போ அவரு மட்டும் ஸ்கூலுக்கு பஸ் எல்லாம் புடிச்சு போற மாதிரினா நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். ஆனா இனிமேல் அவர் பஸ் எல்லாம் போக மாட்டாரு. கிறிஷ் அங்க படிக்கிறதுனால அப்பா ஸ்கூலுக்கு போற அன்னைக்கெல்லாம் நானும் மீனாவும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு அப்பாவை கூட்டிட்டு வருவோம், அப்படியே கிறிஷையும் பார்த்து பேசிட்டு வருவான்னு முத்து சொல்றாரு. ரோகிணிக்கு, அட இது என்னடா வம்பா போச்சு, நம்ம ஒரு கணக்கு போட்டா இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம விஷயத்திலே குறுக்க வந்துட்டு இருக்கான். முத்துவும் மீனாவும், நாங்க கிளம்பிட்டோம், உங்க கூட ஸ்கூலுக்கு நாங்களும் வரோம், அப்படியே கிறிஷையும் பார்த்துட்டு வந்துடும் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இதை பார்த்த ரோகிணி அவங்க அம்மாக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி நீ பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு போகாத, முத்துவும் மீனாவும் அங்க வராங்க, அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் தேவையில்லாம உங்ககிட்ட பேசிட்டு உன் வாயை புடுங்குவாங்க, ஏற்கனவே நீ பெருங்கலத்துல வீடு இருக்க விஷயம் வரைக்கும் வளரி வச்சிருக்க, தயவு செஞ்சு இப்பயாச்சும் நான் சொல்றது கேளு, நீ ஸ்கூலுக்கு போகாதன்னு சொல்றாங்க. உடனே ரோகிணியோட அம்மாவும், கல்யாணி என்னதான் நினைச்சிட்டு இருக்க, புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப கூடாது, பேரண்ட் டீச்சர் மீட்டிங் போக கூடாதுன்ட்டு பாதி நாள் ஒன்னாலேயே இவன் லீவ் போட்டுட்டு இருக்கான், இங்க உன் வாழ்க்கைய பத்தி நினைச்சு பார்த்து உன்னோட இஷ்டத்துக்கு இவனை பொம்மை மாதிரி ஆட்டி வச்சிட்டு இருக்க, நீ வந்தா தானே பிரச்சனை, நான் எந்த உண்மையா சொல்ல மாட்டேன், எல்லா பசங்களும் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வந்துட்டு போவாங்க, அப்புறம் இவன் ஸ்கூலுக்கு போகும்போது இவன் வீட்டுல இருந்து மட்டும் யாரும் வரலன்னு இவன் கேள்வி கேட்பாங்க, அந்த நிலைமைக்கு நான் என் பேரனை விட மாட்டேன், நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் டீச்சரோட மீட்டிங்க்கு போறாங்க. முத்துவும் மீனாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு கிறிஷோட கிளாஸ் ரூம்ல போயிட்டு கிறிஷோட அம்மாவையும் பாட்டியும் பார்த்து பேசிட்டு வருவோன்னு போறாங்க. ஆனா அந்த இடத்துல பாட்டி மட்டும் தான் வந்திருக்காங்க. மீனாவை பார்த்த கிறிஷ், பெயினாத்த நீங்களும் வந்துட்டீங்களா, நான் முத்து மாமா மட்டும் தான் வருவாங்கன்னு நினைச்சேன், என் கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன், இந்தாங்க என்னோட ரேங்க் கார்டு அப்படின்னு காட்டுறாரு. முத்துவும் மீனாவும் கிறிஷோட பாட்டி கிட்ட கேக்குறாங்க, என்ன கிறிஷோட அம்மா வரலையா, நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல முத்து, அவங்க அம்மாக்கு இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் ஒண்ணு இருக்கு, அதனால வர முடியல, அதை நான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. முத்து மீனா ரெண்டு பேரும் கிறிஷ பார்த்த சந்தோஷத்துல, சரிடா இதே மாதிரி எப்பவும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி அண்ணாமலையை பார்க்க போறாங்க. அண்ணாமலையும் அவரோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு, என்னப்பா கிறிஷோட அம்மா எல்லாம் பாத்தியான்னு கேக்குறாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, இன்னைக்கு அவங்க அம்மா வரல, அவன் பாட்டி மட்டும் தான் வந்திருக்காங்க, ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கான், அதனால அவங்களால வர முடியலன்னு முத்து சொல்றாரு. அப்போ முத்து அண்ணாமலை கிட்ட கேக்குறாரு, ஏன்பா உனக்கு இந்த ஸ்கூல்ல டீச்சர் என்னன்னு தெரியும்ல, கிறிஷோட அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அவங்க அம்மாவோட போட்டோவை எப்படியாவது கிறிஷ் சேரும் போது கொடுத்திருப்பாங்கல்ல, அதை கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு கேக்குறாரு. இதை கேட்ட மீனா, சூப்பர் ஐடியாங்க, சிஐடினா சிஐடி தான் மாமா, இவரு சொல்றதும் கரெக்ட் தான், எப்படின்னா ட்ரை பண்ணி அவங்க போட்டோ வாங்கி கொடுங்கன்னு மீனாவும் கேக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, இல்ல மீனா, நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் யாரையும் தெரியாது, நான் விசாரிச்சு பாக்குறேன், கிடைச்சா கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட முத்து, நீங்க விசாரிச்சு பாருங்கப்பா, கிடைக்குதான்னு பாப்போம், கிடைக்கலனா இந்த சிஐடி முத்துவும் மீனாவும் கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலையும் ஆபீஸ் போயிட்டு, இது போல கிருஷ்ண ஒரு பையன் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறான், அவனோட ஜாயினிங் ஃபங்க் பாக்கணும், அவன் எனக்கு தெரிஞ்சவரோட பையன் தான், அந்த பையனுக்கு இப்போ பிறந்த நாள் வரப்போகுது, அதுக்காக அவங்க அம்மா கூட இருக்க மாதிரி போட்டோ ஒண்ணு ஃப்ரேம் பண்ணி கொடுக்கலான்னு பாக்குறோம், நீங்க அந்த போட்டோவை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்க ரெடி பண்ணி அவனுக்கு பிறந்தநாள் பரிசா கொடுத்துடலாம்னு கேக்குறாரு. இதை கேட்டதும் ஆபீசர், அதுக்கு என்ன சார் இருக்கு, இதோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம எடுக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அண்ணாமலைக்கு பரசு கிட்ட இருந்து போன் கால் வருது. அப்போ அண்ணாமலை முத்து கிட்ட, எனக்கு போன் வருது, நீ அதை வாங்கி பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. ஆபீஸ்ல இருந்த ஸ்டாஃப் போட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் முத்துக்கும் மீனாக்கும் செம அதிர்ச்சி. அந்த போட்டோல யாரு இருக்காங்கன்னா நம்ம ரோகிணி தான். மீனா முத்து கிட்ட, என்னங்க இதுல ரோகிணியோட போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து, இவங்க தான் கிறிஷ் அம்மாவான்னு கேக்குறாங்க. ஆமா சார், இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க.